துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. Do not sit in the seat of the scoffers. பரியாசக்காரர் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டாம். You don't be in the place where the scoffers are. பரியாசக்காரன் என்பவன் யார்? Who is a scoffer? நீதிமொழிகள் 21:24 இப்படி சொல்கிறது. Proverbs 21:24 says like this. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தியான சினத்தோடே நடக்கிறான். ஸ்காஃபர், பரியாசக்காரன். Scoffer. ஆனால் இருதயத்தில் ரொம்ப அகந்தையும் இடும்பும் உள்ளவன். And he has lot of pride and arrogance in his heart. அவனுடைய பார்வையில் அவன்தான் புத்திமான். And he says that he is the wise man. இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் என்ன செய்கிறார்களா? What do these such as scoffers do? நீதிமொழிகள் 29:8 பாருங்கள். See Proverbs 29:8. பரியாசக்காரர்கள் நகரத்தை தீ கொளுத்தி விடுகிறார்கள். It says the scoffers they set fire to the city. பரியாசக்காரர் தங்கள் நகரத்திற்கு தீயை கொளுத்தி விட்டு விடுகிறார்கள். The scoffers they inflame the city. ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் In a particular village, ஒரு நாள் ஒரு பெண் கடைக்கு போனாள். one day a girl went to the shop. அப்பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு 4 பேர் இந்த பரியாசக்காரர்கள் என்ற பெயர் உள்ளவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். And on the way there were 4 fellows, the scoffers, they were seated. அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். When they looked at this girl, they mocked at her and they scoffed her. அந்த பெண் திரும்பி போய் தன் பெற்றோரிடம் சொன்னாள். This girl went back to her home and told her parents. அவர்களுக்கு கோபம் வந்தது. And they got angry. அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு சொன்னார்கள். They told their friends. நண்பர்கள் சொன்னார்கள். And the friends told them, பத்தியா நம்ம தாழ்ந்த குலமா தாழ்ந்த ஜாதியா இருக்கிறதுனால இந்த உயர்ந்த ஜாதி பையங்க இப்படி நம்ம பிள்ளையை கேலி செய்து விட்டார்கள். They said, see, because we belong to a low caste, all these high caste 4 boys, those boys, they mocked at this girl. அந்த எண்ணம் அந்த கிராமத்தில் உள்ள யாருக்குமே கிடையாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி யாருக்குமே கிடையாது. Till then such thought that there is low caste and the high caste, it was never there in the village. இந்த 4 பேர் பரிகாசம் செய்ததினால், but because these 4 boys mocked at this girl, இந்த பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. a big problem came up. ஒரு கிராமம் அல்ல, not one village, கணக்கற்ற கிராமங்கள் அக்னியில் அழிந்து ஒளிந்தன. but multitude and numerous villages were set on fire. பரியாசக்காரன் நகரத்தை தீ கொளுத்தி விடுகிறான். Because the word of God says the scoffer inflames the city. நாம் அவர்களை விட்டு விலகுவோம். Let us move away from such people. இது பாமர உலகில் நடக்கும் ஒரு காரியம். This is what is happening in this world. ஆன்மீக உலகிற்கு வாருங்கள். Let us come to the spiritual world. அங்கே பரியாசக்காரர் எப்படி இருப்பார்களாம்? How will the scoffers be there in the spiritual world? ஆபகுக் 2:4 சொல்கிறது. In Habakkuk 2:4, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. it says that he who is a proud man, his heart is not right before God. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். It says the just shall live by faith. வேதம் சொல்கிறது. The word of God says, அகந்தை உள்ளவன் அகங்காரம் உள்ளவன் பரியாசக்காரன். the proud man, the haughty man, the arrogant man is a scoffer. ஆன்மீக உலகில் பரிகாசக்காரர்கள் உண்டு. There are scoffers in the spiritual world. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? What do they say? ஐயா இயேசுநாதர் திரும்பி வருவார் என்று சொல்வதெல்லாம் சுத்த போய். He says, they will say, it's all a lie that Jesus Christ will come back. அவர் எங்கேயா வர போறாரு? How will he come? Where will he come? நம்ம இஷ்டப்படி நடக்கலாம். We can walk as we want. என்று நமக்குள்ளே பரிகாசம் சொல்லுகிற மக்கள் உண்டு. And there are people who just mock and scoff at it. டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் இதை குறித்து எழுதும் பொழுது இப்படி சொல்கிறார். When Dr. Billy Graham wrote about this in his book, அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய எரிமலை உண்டா. he said that in United States of America, in a certain place there is a volcano. ஆனால் பல வருடங்கள் அதில் எரிமலைக்குள்ள அந்த குழம்பு வரவே இல்லை. But for many years that volcanic mountain was not active. அதன் மேல் அப்படியே பனி மூடி இருந்தது. And it was covered on the top by snow. ஆனால் திடீரென்று ஒரு நாள் விஞ்ஞானிகள் அறிக்கை கொடுத்தார்கள். But all of a sudden one day the scientists made a report. இந்த எரிமலை கொந்தளிக்க போகிறது. They said
the volcano is going to become active. ஆகவே அந்த அடிவாரத்தில் தங்கியிருக்கும் மக்களே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். And therefore all the people who are living at the bottom of the mountain, please escape and run away from this place. எல்லாரும் ஓடி விட்டார்கள். All the people ran away from the place. ஒரே ஒரு மனிதன் சொன்னார். But only one man, he said like this. இந்த மலையை நான் எத்தனை வருஷம் அறிந்திருக்கிறேன். He said, oh, I know this mountain for so many years. இங்க தான் இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்திருக்கேன் நான். You see, I have brought up my cattle, the cows and the sheep only here. இந்த நல்ல நாயெல்லாம் இங்க தான் வளர்ந்தது. All my good dogs, I brought them up here. பைத்தியக்கார பசங்க. All these foolish fellows. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. Nothing will happen. இந்த மலையை பற்றி எனக்கு தெரியாதா, இந்த விஞ்ஞானிகளுக்கு தெரிய போகிறது. What do these fellows know about this mountain that I do not know about it? போலீஸ்காரர்கள் வந்து கெஞ்சினார்கள். The police people came and begged him. முடியாது என்றார். He said, no, I'm not going. அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் and the certain time when which they have told, எரிமலை குழம்பை கக்கியது. the volcanic mountain became active and there was a lava flowing down. ஒரே வினாடியில் அவரும் அவருடைய ஆடு மாடுகளும் அழிந்து ஒளிந்தன. And in one moment he and his cattle, everything was perished. எனக்கு அன்பானவர்களே, my beloved people, துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டாம். we don't want the counsel of the wicked people. அன்றாட உலக வாழ்க்கையிலும் வேண்டாம், ஆன்மீக வாழ்க்கையிலும் வேண்டாம். we don't want that in the worldly way, we don't want it in the spiritual world. உலகத்தில் உள்ள பாவிகள் கையாளும் முறைகளும் நமக்கு வேண்டாம், ஆன்மீக உலகத்தில் உள்ள பாவிகள் சொல்லும் நயமான வார்த்தைகளும் வேண்டாம். we don't want the ways of the sinful people in the world, we don't want their ways also in the spiritual world. பரியாசக்காரரோடு நமக்கு உறவு வேண்டாம். we don't want to have anything to do with the scoffers. நாம் ஆன்மீக உலகிலும் பரியாசக்காரரை உதறி தள்ளுவோம். we will leave away and remove from this scornful people in the spiritual world. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். whatever he does, it shall prosper. எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். who does all these things? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதவன். the man who does not walk in the பாவிகளுடைய வழியில் நில்லாதவன். the man who does not stand in the ways of the sinners. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதவன். the man who does not sit in the place of the scoffers. அதே சமயத்தில் வேதத்தை இரவும் பகலும் தியானித்து உண்மையான அருள்நாதர் யார் என்பதை கண்டு கொள்கிறவன். but meditates and loves the word of God day and night and knows who this dear Lord Jesus Christ இந்த இரவு is. நீங்கள் சுலபமாக இதை செய்யலாம் அல்லவா? can you not do it easily tonight? இன்று ஒரு தீர்மானம் செய்யுங்க. why don't you make a decision tonight? எனக்கு இந்த மூன்றும் வேண்டாம். I don't want these three things. எனக்கு ஒன்று வேண்டும். I just want only one thing. சிலுவையில் தொங்கிய அருள்நாதரை பற்றிய விளக்கம் வேண்டும். I want the explanation about the Lord Jesus Christ, my loving God, who died on the cross of அவருடைய Calvary. ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஐயா. I want his blessings. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு I வேண்டும் want his blessings. என்று கேட்பீர்களா? if you ask like that என்று tonight, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். the Lord will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். the Lord will bless you. இனிமேல் from now onwards, இன்று இரவு முதல் from tonight onwards, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப் போகிறது. whatever you do will prosper. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இந்த நேரத்திலும் கிருபை பெறும்படியாக நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, மது பிள்ளைகளை நினைத்தரல சுவாமி, நினைத்தரல ராஜா, நினைத்தரல. இப்பொழுதும் அவர்களை அள்ளி அணைத்து முத்தமிடும். மது பிள்ளைகளை முத்தமிட்டு அணைத்து கொண்டு ஆசீர்வதியும். நன்மையே அனுபவிக்க அருள் புரியும். வெளிச்சத்தினால் நிரப்பி கனம் பண்ணும். நீர் இந்த அருளை தருவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஆமென். God bless you abundantly.